தான் இருக்கிறது. மாப்பிள்ளட கையில தான் இஸ்லாம் அதிகமான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. திருமண விடயத்தில் பெண்களுக்கு அதிகமான பாரத்தையும் சுமையையும் இஸ்லாம் கொடுக்கல. அதை நான் சொல்லுகிற ஹதீதுகளின் ஊடாக நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம். திருமணத்தில் மஹர் என்று சொல்லக்கூடிய மனக்கொடையை மணமகன் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அது வாஜிபான அம்சம். ஒரு மணமகன் மஹர் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை. வஆத்துன் நிஸா சதுகாத்துஹின்ன நிஹ்லா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஆத்துன் நிஸா சதுகாத்துஹின்ன நிஹ்லா. உங்களுடைய பெண்களுக்கு அவர்களுடைய சதகாவை, அவர்களுடைய மனக்கொடையை, மஹரை நீங்கள் மனமு வந்து கொடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய மஹர் தொகையை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவினுடைய 4வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து சொல்கிறான், ஃபைன் டிபன லக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனியம் மரியா. அந்த மஹர் தொகையிலிருந்து திருமணத்திற்கு பின்னாடி அவர்கள் எதையாவது உங்களுக்கு விரும்பி தருவார்களாக இருந்தால் அதை நீங்கள் அழகான முறையில் சுவைத்துக் கொள்ளுங்கள், புசித்துக் கொள்ளுங்கள். மஹரிலிருந்து மனைவி விரும்புகிறாள், கணவன் தந்த மஹரிலிருந்து சிலதை நான் அவருக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறேன் என்று அவள் கொடுத்தால் அவர் எடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது போக மஹர் என்பது தனிய ஒரு மகளுக்கு சொந்தமானது. இதை இஸ்லாம் இன்னும் சொல்கிறது, ஒரு மணமகள் எவ்வளவு மஹர் தேவை என்று தீர்மானிக்கிறாளோ அதை ஒரு மணமகன் கொடுத்தே ஆக வேண்டும். இது இஸ்லாம் சொல்கிற அடுத்த சட்டம். நீங்க மஹர் கொடுப்பது கட்டாயம், அதுதான் திருமணத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. ஆனால் அந்த மகனை தீர்மானிப்பவர் யார் தெரியுமா? மணமகள். பெண்ணிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது, திருமணம் முடிக்க போகிறேன், உங்களுக்கு எவ்வளவுமா மஹர் தேவை, எவ்வளவு மஹர் எதிர்பார்க்கிறீங்க, அல்லது எது உங்களுக்கு மஹராக தேவை, தங்கம் தேவையா, அல்லது எதை நீங்கள் மஹராக ஆசைப்படுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கூட மஹராக கொடுத்திருக்கிறார்கள். இரும்பு மோதிரமாவது இருந்திருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மஹரினுடைய அளவுகள் வித்தியாசப்படலாம். எதையும் நாங்கள் மஹராக கொடுக்கலாம் என்பதை இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப எது உங்களுக்கு மஹராக தேவை? சிலர் குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள், வரலாற்றிலே பார்க்கிறோம். எனக்கு ஒரு 30 ஜுஸ் குர்ஆனை தந்தீங்கன்னா அது மஹரா போதும். சிலர் ஒரு 40 கிராம் நகை தாங்க, சிலர் ஒரு வெள்ளி மோதிரம் தாங்க. இப்படி அவரவருடைய சக்திக்கு ஏற்ப மஹர் கேட்டிருக்கிறார். அப்ப இஸ்லாம் மஹரை பெண்கள் தீர்மானிப்பார்கள், அதை அவர்கள் எவ்வளவு தீர்மானித்தாலும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனாலும் மணமகள் கவனத்தில் கொள்ளணும், மணமகன் என்ன தொழில் செய்கிறார், நம்ம கேட்கிற மஹர் அவரால் தர முடியுமா என்பதையும் மணமகள் பெண் தரப்பார் கவனத்தில் கொண்டுதான் எதை கேட்கணும், மஹரை கேட்கணும். மணமகன் மாசம் 30,000 ரூபாய் தான் சம்பளம் எடுப்பாரு, எனக்கு 50 லட்சம் ரூபாய் மஹர் தேவை என்று கேட்டால் அந்த திருமணமே நடக்காது. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் மஹரை வலியுறுத்தி இருக்கிறது. அந்த மஹரை தீர்மானிப்பவர்கள் மணமகனினுடைய வசதியையும் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் மஹரையும் தீர்மானிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நசீகத்தாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாம் வலியுறுத்துகிற அம்சம் மஹர் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் திருமணத்தினுடைய ஆரம்பம். அல்லாஹு தஆலா அதை மூமின்களுக்கு வலியுறுத்திப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹரை பாருங்க, புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு மஹர் கொடுத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2, 3, 4க்கும் மேற்பட்ட திருமணம் முடித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மனைவிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹர் கொடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவிக்கும் எவ்வளவு மஹர் கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான சதாகுஹு லி அஸ்வாஜிஹி சிந்தை அஷரத ஊகியா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மனைவிக்கும் 12 ஊகியாக்களை சதக்காவாக, மஹராக, நன்கொடையாக, மனக்கொடையாக கொடுத்தார்கள். 12 ஊகியா என்பது 500 திர்ஹம். 500 திர்ஹம் என்றால் இன்றைய கணக்கு பிரகாரம் 6 லட்சம் 7 லட்சத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஹர் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனைவிக்கு. அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 500 திர்ஹங்களை ஒரு மனைவிக்கு மஹராக கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனைவிக்கும் இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மஹர் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகிற அடுத்த அம்சம் மஹர் கொடுக்கப்பட வேண்டும். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம். அடுத்ததாக மஹரையும் தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால், இஸ்லாம் திருமணத்திற்கு அடுத்து சொல்லக்கூடிய மிக இலேசான, மிக அழகான ஒரு சட்டம் என்னென்று சொன்னால், திருமணம் முடிப்பதற்கு 2 விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, மணப்பெண்ணுக்கு வழிதாரர் இருக்க வேண்டும். வழிகாரர் என்று சொல்லுவோம், பொறுப்புதாரி.
ஒன்று அந்த பெண்ணினுடைய தந்தை இருக்க வேண்டும், அல்லது அந்த பெண்ணுடைய தந்தையோடு கூட பிறந்தவர்கள் வழிதாரராக இருக்க வேண்டும். வாப்பா இல்லைண்டா வாப்பாவினுடைய சகோதரர்கள் வழிதாரர்களாக இருக்கலாம். இப்படி இஸ்லாம் ஒரு மணப்பெண்ணை பொறுத்தவரைக்கும் வழி என்பதை திருமணத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக ஆக்கியிருக்கிறது. இரண்டாவது, அந்த திருமணத்திற்கென்று 2 சாட்சிகள் நியமிக்கப்பட வேண்டும். வழியும் இருக்க வேண்டும், மகரையும் தீர்மானித்து விட்டோம், 2 சாட்சிகளும் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மணமகன் ஈஜாப் கபூல் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அங்கே சொல்லி, அதாவது நான் இவ்வளவு மகரை தந்து உங்களுடைய மணப்பெண்ணை என்னுடைய மனைவி ஹலால் மனைவியாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று மணமகன் சொல்ல வேண்டும். வழிதாரர் நீங்க தந்த இவ்வளவு மகர் தொகைக்கு என்னுடைய மகளை உங்களுக்கு நான் ஹலால் மனைவியாக ஆக்குகிறேன் என்று இவர் ஒப்புதல் பெற்றுக்கொண்டால் அதை ஈஜாப் கபூல் என்று சொல்லுவார். அரபியில் ஈஜாப் கபூல், ஒப்புதல் ஒப்புதல் பெறுதல். அப்ப இப்படி என்கிற ஒரு காரியம் நடந்து விடுமாக இருந்தால் அவ்வளவுதான் திருமணம்.